சொல்லியிருந்தோம் பார்ட் 1 பார்ட் 2 வந்து வீடியோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பார்ட் 2, அதாவது நம்ம பழனிமலை முருகனை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போய் நம்ம வந்து நல்லபடியாக பழனிமலை முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போகிறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கணக்கன்பட்டியிலேருந்து வந்து பழனி வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம அந்த மெயின் ஏரியாவில் போகும்போதே பார்த்திங்கன்னா பழனிமலை வந்து அவ்வளோ கிளியராக அழகாக தெரிஞ்சிச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதோடு நாங்கள் காரை வந்து ஸ்லோ பண்ணி சரி மெதுவாகவே நம்ம அந்த வியூவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாகவே பார்த்துட்டு போனோம். பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம பழனி உள்ளே வந்து இடுமன் மலை தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். அதோட போய் நம்ம காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இடுமன் மலைக்கு தான் போக போகிறோம். இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடும்பன் மலைக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இடும்பன் மலை ஏறிட்டு அதுக்கப்புறம் நம்ம பழனி மலை ஏறலாம். நம்ம இடும்பன் மலையிலேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு பழனி மலை தெரியும். நம்ம இடும்பன் மலைக்கு மேலே போயிட்டு பழனி மலையை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடும்பன் மலை ஏறி நம்ம வந்து முக்கால்வாசி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இடும்பனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி மலை வந்தால் தெரியுது பார்த்தீங்களா ஆப்போசிட்டில். நாங்கள் போய் குடிசீக்கிரத்தில் முருகர் தரிசனம் பண்ண போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம இடும்பன் மலை வந்து நம்ம மெதுவாக பார்த்திங்கன்னா எப்படியோ ஏரியாச்சு மேலே. ஃபஸ்ட் டைம் நம்ம ஏற்கனவே போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா அதிக காற்று அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா காற்று இல்லை. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இடும்பன் மலை ஏறி நல்லா இடும்பனை வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு. நான் அங்கே போகும்போது ஒன்று கவனித்தேன். நம்ம இடும்பன் மலை இடும்பன் சாமி இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா களிமண் வச்சு தான் கட்டியிருக்காங்க கோயில். அந்த காலத்து கோயில். இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். இப்போ தான் சிமெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா களிமண்ணாலேயே வந்து கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ வந்து அங்கே வேலையுமே நடந்துகிட்ருக்கு. அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. போகும்போது பார்த்திங்க அப்படின்னா சரி ஏதாவது கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம், ரொம்ப டயர்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் தான் அண்ணா வாங்கி கொடுத்தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு நல்லா ஸ்ட்ரென்த் ஏற்றிட்டு நம்ம வந்து முருகர் தரிசனம் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம பழனிமலை முருகரை பார்க்குறதுக்காக போயிட்டோம். அங்கே வந்து என்னென்னா இது வரைக்கும் தான் நம்ம வீடியோ பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஃபோன் எதுவுமே அலோடு கிடையாது. நம்ம வந்து ஃபோனை வந்து நம்ம அங்கே வெளியிலேயே கொடுத்துட்டு போயிடணும். அங்கே எல்லாத்துக்குமே தனித்தனியாக வச்சுருக்காங்க ஃபோன் கொடுக்குறதுக்கு. அதனால் நம்ம வந்து ஃபோனை கொடுக்குறதுக்காக வந்து இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸை வந்து கொஞ்சம் வந்து வீடியோ கிளிப்ஸ் வந்து எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே எல்லாமே எடுத்துகிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லார் ஃபோனையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு கைபேசி வைப்பு மையம் சொல்லிட்டு அங்கேயே வச்சுருக்காங்க கோயிலேருந்து. அங்கே கொடுத்துட்டு நாங்கள் வந்து பழனி மலை நல்லபடியாக ஏறி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரசாதம் எல்லாமே வாங்கிட்டு நம்ம வந்து கீழே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக பர்ச்சேசிங் பண்ணலான்னு சொல்லிட்டு தேவையான பர்ச்சேசிங் எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டன் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா சரி டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு காஃபி சென்டரில் வந்து நிப்பாட்டினோம். வந்து காஃபி ஃபில்டர் காஃபி செம்மையாக இருந்தது. அங்கே அந்த ட்ராயிங்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு அந்த ட்ராயிங் பார்க்கும்போது. அதை பார்த்துட்டு நம்ம காஃபி எல்லாமே குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு வந்து நம்ம கிளம்பிட்டோம். அந்த கிளம்பும்போது பார்த்திங்கன்னா சுற்றி வந்து மலை, அந்த மேகமூட்டங்கள்லாம் பார்க்கும்போது அந்த தென்னை மரத்துக்குள்ளே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்மளும் இங்கேயே ஒரு லேண்டை வாங்கிட்டு இங்கனைக்கே செட்டில் ஆயிடலாமா அந்த மாதிரி இருந்தது. வரும்போது அப்படி தான் பேசிட்டு வந்தோம். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா இடையில வந்து ஃப்ரூட் கடை எல்லாமே இருந்தது. நான் அதனால் கொய்யாக்காய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வண்டியை நிப்பாட்டினோம். அண்ணி மாங்காய் பார்த்தோன்னா மாங்காய் வாங்கி கேட்டாங்க அண்ணன்ட்டு. அண்ணன் வந்து அன்னிக்கு மாங்காய் வாங்கி கொடுத்தாங்க. அதுலேருந்து நம்ம 2 பீஸை வாங்கி சாப்பிட்டாச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து மதுரை தாண்டி வரும்போது சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து வைகை ஹோட்டல்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிப்பாட்டினோம். நிப்பாட்டிட்டு பார்த்திங்கன்னா அண்ணி வந்து இன்றைக்கி ரொம்பவே டயர்டாகிட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பரோட்டா எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து சிக்கன் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் டைம் வந்து முருகர் தரிசனம் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.